வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கான ஆன்சரையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கேள்வியாக தனித்தனியாக பார்க்கலாம். அதில் பாருங்கள், PQRST மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். அவர்களில் 2 திருமணமான தம்பதியர் உள்ளனர். T என்பவர் ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் R மற்றும் Uவின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுனர், மேலும் அவர் Pயை மணந்து கொண்டுள்ளார். P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர். இரு திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர் எனில் கீழ்கண்டவர்களில் யார் வீட்டில் இருக்கும் பெண்? இப்போ அவங்களோட கொஸ்டின் என்னென்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண் யாருங்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான விஷயம். இதுதான் இவ்வளோ பெரிய கொஸ்டினில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த விஷயந்தான். வீட்டில் இருக்கக்கூடிய பெண் யார் அப்படின்னு. இப்போ முதல்ல அந்த 6 பேரில் பாருங்கள், 2 பேர் திருமணமான தம்பதியர்னு கொடுத்துருக்காங்க. T என்பவர் ஒரு ஆசிரியர்னு கொடுத்துட்டாங்க. ஆப்ஷனில் T இருக்கிறதால கண்டிப்பாக இப்போ T வராது. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியர் வந்துடுவே, அவர் வரமாட்டார். கரெக்டாக? அடுத்ததாக ஓனாக பார்த்துட்டே வருவோம். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுநர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக யாரும் வரமாட்டாங்கன்னா Qவும் வரமாட்டாங்க. ஆச்சா? P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் பேரன். இதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிறத பார்த்தா தான் நம்மளால் PISன்றதை சொல்ல முடியும். 2 ஆன்சர் வராதுன்றதை முதல்ல முடிவு பண்ணிட்டோம். அப்போ பாருங்கள், 2 திருமணமான தம்பதியர் உள்ளனர். T என்பவர் ஆசிரியர், Tங்கிறவர் ஆசிரியர் மற்றும் அவர் R மற்றும் Uவின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். ஒரு டாக்டரை மேரேஜ் பண்ணியிருக்காரு. அந்த டாக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, Rக்கும் Uவுக்கும் மதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவங்களுடைய தாயார். அப்போ அவங்க Rக்கும் Uவுக்கும் அம்மா அப்படின்ட்டு. இல்லை Rயும் Uவும் யாருன்னு தெரியல, சொல்லலை, கீழே ஆப்ஷன்லையும் கொடுக்கல, அதனால் அது பிரச்சனை இல்லை. Q என்பவர் ஒரு சட்ட வல்லுனர், Qங்கிறவர் ஒரு லாயர். அடுத்ததாக அவர் Pயை மணந்து கொள்ளுண்டார். ஸோ Qவோட ஒய்ஃப் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா P. இந்த இடத்துல நம்ம என்ன தான் மீன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, சட்ட வல்லுனர் லாயர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஆனால் இங்கே அவங்க சொல்லியிருக்கிற அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்குறப்ப Qங்கிறது மேலுன்னும் Pங்கிறது ஃபீமேல்னும் அர்த்தமாகுது. அப்போ இந்த இடத்துல இவரோட ஒய்ஃப் வந்து P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளர். இந்த Pக்கு ஒரு பையனும் ஒரு பேரனும் இருக்காங்க. சரிங்களா? இரு திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் 2 பேரில் ஒருத்தர் வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே பாருங்கள், Pங்கிறவர் தான் ஃபீமேலு. ஏற்கனவே ஒரு பெண் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டாக்டர்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? யார்? Tயோட ஒய்ஃபை டாக்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க தான் யாருன்னே சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் Qவோட ஒய்ஃப்ன்ட்டு ஃபீமேல்னு இது தெரிஞ்சிடுச்சு. அப்போ இவங்க டாக்டர்னா கண்டிப்பாக இவங்க தான் எங்கே இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ P தான். அப்போ இந்த டாக்டர் யாராக இருப்பாங்க அப்படின்னா எஸ்ஸாக இருப்பாங்க. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, மற்ற எழுத்து எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள், PQRTU வந்துடுச்சு, எஸ் மட்டும்தான் வரலன்றதால எஸ் இவங்களாக இருப்பாங்க. இப்போ இதுலேருந்து வேறு என்னென்ன கொஷின்லாம் கேட்கலாம் கூட தெரிஞ்சுக்கோங்களேன். ஒருவேளை அவங்க டாக்டர் யாருன்னு கேட்டிருந்தாங்கன்னா எஸ் தான் ஆன்சராக வந்திருக்கும். இப்போ Pக்கு ஒரு பையன் ஒரு பேரன் இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ Pயோட பையன் தான் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த Tயாக இருப்பாங்க. பேரன் அப்படிங்கிறவங்க ஒன்று ஆராக இருக்கலாம், இல்லை யூவாக இருக்கலாம். 2 பேரில் யாரோ ஒருத்தராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆரையும் யூவையும் பற்றி அவங்க வேறு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லங்கிறதால. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருக்க கொஷின் வீட்டில் இருக்கும் பெண் யார் அப்படிங்கிறது தான். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண் ஆப்ஷன் ஏ P. ஓகேங்களா?